போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொண்டது யூஜிசி புதிய விதிகள். எதற்காக அவங்கெல்லாம் பண்றாங்கன்னா பிஜேபி ஆட்களை கொண்டு போய் அப்பாயின் பண்ண, அவனுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. இந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுலாம் இடம் கொடுத்தது யார்? பெரிய பெரிய கட்டடங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு உள்கட்டமைப்பு, இவளெல்லாம் யார் சார் கொடுத்தது? அசட்ஸை எடுத்துக்கணும், உள்கட்டமைப்பை எடுத்துக்கணும், லேண்டை எடுத்துக்கணும். சம்பளம் யார் கொடுக்குறது? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். எனக்கு எல்லா தலைவலியும் எனக்கு உண்டு, ஆனால் எனக்கு எந்த விதமான உரிமையும் அதில் கிடையாதுன்னா என்ன சார் அர்த்தம்? ஒரு புதிய மெக்காலே சிஸ்டம் இங்கே கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அதையே அதனுடைய முதுகெலும்பையே முறிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நரி வந்து குட்டி போடலாம், ஆனால் முட்டை இடலாமா? இது நரி இங்கே தஞ்சாவூர் சைடில் சொல்லுவாங்க, நரி முட்டை நல்லது இல்லைம்பாங்க. பெரியாரை பற்றியே ஓடிட்டு இருக்கு ஒரு வார்த்தைக்கு மேலாக. பெரியார்லாம் சொல்ல மாட்டேன், ஈவே ராமசாமி நாயகன் தான் பேசுவேன். பல முறை இதையும் சொல்லியிருக்கேன். ஒன்று, அவர் ஹிந்து மதத்துக்கு விரோதமானவர். ரெண்டாவது, பிராமண துவேஷி. சன்மானத்தை கொடுத்தது, நல்ல ஒரு மதிப்பு சமூகத்தில் கொடுத்தது, நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு கொடுத்தது, படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தது, சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுத்தது. இதெல்லாம் பெரியாரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் கல்வியாளர் முனைவர் ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொண்டது யூஜிசி புதிய விதிகள். இது கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஒரு கைட்லைன் தான் இப்போ போட்டிருக்காங்க யூஜிசி. இதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை இந்த கைட்லைன்ஸுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கைட்லைன் அப்படின்னா, ஆளுநர்கள் அவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட், துணை வேந்தர்கள் பல்கலைக்கழகத்தில் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஆளுநருடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. இது எப்படின்னா, ஆளுநர் ஒன்று, அப்புறம் செனட்டு அப்படிங்கிற செனட்டு, அதுலேருந்து ஒரு மெம்பர், அப்புறம் மத்திய அரசினுடைய ஒரு மெம்பர். அப்போ தமிழ்நாட்டு அரசு அவங்களுக்கு என்ன ரோல்? இதில் இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் பெரும்பாலானவை எல்லாம் அரசாங்கத்தான நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டவை. மத்திய அரசு பல்கலைக்கழகம்னா அது வேறு, அது எதையோ பண்ணிட்டு போங்க. இங்கே உருவாக்கப்பட்டதுங்கிறது தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது தான். அதில் தான் ஏராளமான குழந்தைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் நீங்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு விதமான ரைட்டும் கிடையாது. அவங்களுக்கு யார் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறதுனா அது எப்படி சார் நியாயம்? ரெண்டாவது, அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் கூட தேவையில்லை. ஒரு பிஹெச்டி, ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கணும், பிஹெச்டி பண்ணியிருக்கணும், ஒரு 10 வருஷம் ப்ரொஃபஸராக இருக்கணும். அவருடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவரை ஹீ மே பி கன்சிடர்ட் ஃபார் தி பொசிஷன் ஆஸ் வைஸ் சான்சலர். இப்போ இவங்களுடைய புதிய விதிப்படி என்ன சொல்கிறாங்க, அந்த கைட்லைன்ஸ் தான் இன்னும் வரலைன்னா கூட இதுதான் வரும். ஏன்னா புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லுங்கண்ணே. எல்லோரும் கருத்துக்கள்லாம் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஏதாவது எழுதுண்டாங்களா? ஒரு கமா புதுசாக கூட மாற்றலை. ஆகவே இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன வேணுமோ அதை திணிப்பாங்க. அப்படி திணிக்கும்பொழுது இந்த அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு இருக்க, அதுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அதோடு இல்லாமல் யார் வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலான்னு. இது எதற்காக அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா, பிஜேபி ஆட்களை கொண்டு போய் அப்பாயிண்ட் பண்ண, அவனுக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது, அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. தனக்கு வேண்டிய ஆளை போடு, நான் சொல்கிறத கேளு. இந்த ஆளுநர் மாதிரி ஆளுநர் நியமனம்லாம் நடக்குதுல்ல, அதே மாதிரி தான் இது வைஸ் சான்சலர். அது நான் சொல்கிறத கேட்குறதுக்காக நீ ஒரு ஆள் ஏஜென்ட்டு,
அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் ஒரு ஏஜெண்ட்டை அப்பாயின்ட் பண்ணி அவன் சொல்கிறத கேட்டுன்ட்டு என்ன சொல்கிறாங்களோ மத்திய அரசு என்ன சொல்லுகின்றதோ அதை கேட்டுன்னு உட்காந்துருக்கணும். அதுக்கு தான் இவங்களுடைய தகுதி அதெல்லாம் பற்றியெல்லாம் கவலை கிடையாது. இது முதல்ல ரொம்ப ரொம்ப அநியாயம். இந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுலாம் இடம் கொடுத்தது யார் சார்? தமிழ்நாடு அரசு. ரைட். இங்கே பெரிய பெரிய கட்டடங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு உள்கட்டமைப்பு இவளெல்லாம் யார் சார் கொடுத்தது? தமிழ்நாடு அரசு. இங்கே அற்புதமான பேராசிரியர்கள்லாம் அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல மாணவர்கள். அதாவது இந்தியாவிலே தமிழ்நாடு போல் ஒரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது எங்கேயும் கிடையாது. கிட்டத்தட்ட 50% அவங்க மேற்படிப்புக்கு போகிறதுங்கிறது. இதுக்கு 2035 அவங்க 30%, 35% என்னோ பேசிகிட்டு இருக்காங்க. நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி ஆர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில். ஆனால் நாம் ஆல்ரெடி நாம் அச்சீவ் பண்ணி 2018-19 அச்சீவ் பண்ணியாச்சு அது. அப்போ நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க? அவங்களுடைய ஐடியாவே என்னென்னா அதெல்லாம் சிதைக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எதை அசட்ஸை எடுத்துக்கணும், அந்த உள்கட்டமைப்பை எடுத்துக்கணும், லேண்டை எடுத்துக்கணும். சம்பளம் யார் கொடுக்குறது? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அப்போ எனக்கு ஐ வில் கெட் ஆல் த கிக்ஸ் பட் none of the half pence அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு எல்லா தலைவலியும் எனக்கு உண்டு, ஆனால் எனக்கு எந்த விதமான உரிமையும் அதில் கிடையாதுன்னா என்ன சார் அர்த்தம்? அப்போ இது டெலிபரேட்லி அவங்களோட ஐடியா என்னென்னா கவர்னரை வச்சுருந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், இது யாரும் பேசலை. அதாவது மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு அவங்க கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. அது சில நல்லது இருக்கலாம், கெடுதல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய இன்டென்ஷன் என்ன? இதை பிஜேபிக்காரங்கள்லாம் நிறையா சொல்லுவாங்க. மெக்காலே திட்டத்தினால்தான் இந்தியாவை பிளவுபடுத்தினார்கள், முதுகெலும்பை முறித்தார்கள், இந்தியாவுடைய கலாச்சாரத்தை அழித்து விட்டார்கள், பண்பாட்டை சிதைத்து விட்டார்கள்னு சொல்லுவான். ரைட்? அது உண்மை. ஏன்னா மெக்காலே என்ன சொல்கிறான், இந்த நாட்டு மக்களை ஒன்றுமே பண்ண முடியலையே, எல்லாரும் நல்லவனாக இருக்கான், படித்தவனாக இருக்கான், பண்புள்ளவனாக இருக்கான், கலாச்சாரத்தில் மேம்பட்டவனாக இருக்கான், இவனை என்னடா பண்ணுறது நமக்கு ஒன்றும் புரியலை. அதுக்காக இந்தியா முழுவதும் ட்ராவல் பண்ணுறான் அந்த. ஆமாம். அப்போ அவனுடைய ரிப்போர்ட் என்னென்னா, இது அவங்களுடைய நாடாளுமன்றத்துக்கு ஹி கிவ்ஸ் அ ரிப்போர்ட். அதில் நான் கிழக்குலேருந்து மேற்கு, தெற்குலேருந்து வடக்கு எல்லா இடத்தையும் நான் இந்தியாவில் ட்ராவல் பண்ணிட்டேன். அங்கே என்னென்னா ஒருத்தன் கூட படிக்காதவனே கிடையாது, எல்லாரும் படித்தவனாக இருக்கான், பண்புள்ளவனாக இருக்கான், கிரிமினல் குற்றங்கள்லாம் செய்யாதவனாகவே இருக்கான். இப்படிப்பட்டவங்கள நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் அவங்கள அடிமையாக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, அவன் ஃபிசிக்கலாக இந்தியனாக இருக்கணும், ஆனால் மனதளவில் அவன் ஒரு இங்கிலீஷ் மேனாக இருக்கணும். ரைட்? அப்போ என்ன பண்ணுறது? அப்போ எஜுகேஷனை புது திட்டம்னு கொண்டு நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம் இவைகளெல்லாம் முதுகெலும்பியை முறிக்கிற மாதிரி பண்ணினதுங்கிறது அந்த மெக்காலே. நான் நல்ல விஷயம் நடந்தது அதெல்லாம் சொன்னேன். அவனுடைய இன்டென்ஷன் ஏன்னா அவன் ஹி கிவ்ஸ் அ ரிப்போர்ட் டு பார்லிமெண்ட் ஆஃப் இங்கிலாந்து. புரியுதுங்களா? இதெல்லாம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கான். அதுக்கு பிறகு தான் வருதுன்னு வச்சுங்க. அதே மாதிரி ஒரு புதிய மெக்காலேயாக ஒன்றிய அரசு செயல்படுகின்றது. யாரை வச்சுட்டு? யூஜிசிங்கிற ஒரு அமைப்பை வைத்து கொண்டு வைஸ் சான்சலர் நான் தான் அப்பாயின்ட் பண்ணுவேன். எனக்கு வேண்டியவனா அவனுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ இல்லையா. இப்போ டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி அவரெல்லாம் அகடமிஷியன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது. அவர் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட். ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் குவைட் சிக்னிஃபிகண்ட். அவரை நம்ம யூனிவர்சிட்டியில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் சிபி ராமசாமியார், அவர் ஒரு பாலிட்டிஷியன், ஒரு லாயர். அவர் பல காலம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருந்திருக்கார். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வேறு குவைட் சிக்னிஃபிகண்ட். அது மாதிரி எக்ஸ்ட்ராடனரி பீப்புளை நீங்கள் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களோட ஐடியாவே பிஜேபி ஆளை கொண்டு போய் போட்டுற வேண்டியது. அவன் தகுதி இருக்கா இல்லை? அவன்லாம் எஸ்மேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன். இப்போ யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் யார் சார் அட்மினிஸ்ட்ரேட்டர்? வைஸ் சான்சலர். கம்ப்ளீட் கண்ட்ரோல் இஸ் வித் தி வைஸ் சான்சலர். அப்போ அந்த மாதிரி ஆளை கொண்டு போய் போட்டுட்டு
தனக்கு வேண்டியவங்களெல்லாம் எடுத்துக்கிறது, ப்ரொஃபஸர்ஸ் அது இதெல்லாம் எடுத்துட்டு தனக்கு வேண்டிய வகையில் அதை நிர்வாகம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சதுன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சாஃப்ரனைசேஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த இதை தனக்கு தமிழ்நாடு அரசையே ஒதுக்கி தள்ளிவிட்டு புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற மாதிரி அந்த போர்வையில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு புதிய மெக்காலே சிஸ்டம் இங்கே கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அதையே அதனுடைய முதுகெலும்பையே முறிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆகவே இது ஏற்கவே முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, நம்முடைய சிஎம் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பிச்சார். 5ஆம் தேதி இப்போ பிஜேபி சொல்கிறாங்க. ஆமாம், அது நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு, இது காலக்கெடு இருக்குது, அதுக்குள்ளே என்ன இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. எல்லாம் கைப்புண்ணு கண்ணாடி எதுக்கு சார், கைப்புண்ணு கண்ணாடி எதுக்கு, நீ பண்ணுறது தப்புங்க ரொம்ப தெளிவாக தெரியும் பொழுது நான் வந்து February 5ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்கிறது, நீ பண்ணுறதே பாதகமான ஒன்று தான். நான் ஒய் ஷுட் ஐ வெயிட் till February 5th, ரைட்? ஆகவே அதெல்லாம் இவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டு. ஆகவே இவங்களுடைய இன்டென்ஷனே இப்போ யூனிவர்சிட்டி நீங்கள் இன்றைக்கி எடுத்துங்க சார், தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் 100 பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் அதில் 35 யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஹையஸ்ட்டு என்ரோல்மெண்ட் ரேஷியோ இங்கே தான் இருக்குது. பெஸ்ட்டு குவாலிட்டி பீப்புள், அவங்கெல்லாம் வேலைக்கு தகுந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் தேர்ந்தெடுக்கிற இடம்ங்கிறது இந்தியாவில் தமிழ்நாடு. ஆகவே இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு முன்னாடி பாரதி சொல்லிட்டு போனால் அது வந்து உண்மையான நிதர்சனமான உண்மையாக இங்கே இருக்குது, ரைட்? அப்படி இருக்கிறது. அப்போ அந்த சீர்குலைக்கணும், அந்த எஜுகேஷன் சிஸ்டமை சின்னபின்னமாக்கணும். நமக்கு முதல்ல எப்படி இருந்ததுன்னா, எமர்ஜென்சிக்கு முன்னாடி கல்விங்கிறது மாநில பட்டியலில் இருந்தது. அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு ஒத்திசைவு பட்டியலில் கொண்டு வந்தாங்க. அதையே மாநில பட்டியலில் வரணும்னு நம்ம கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். இந்த நேரத்தில் மாநிலமும் வேண்டாம், ஒத்திசைவும் வேண்டாம், எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட தான் போகணும், ஒன்றிய அரசுகிட்டே இருக்கட்டும், சென்ட்ரலைஸ் பண்ணி அங்கேருந்து தான் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இது நல்லதே கிடையாது. அது நரி வந்து குட்டி போடலாம், ஆனால் முட்டை இடலாமா? இது நரி இங்கே தஞ்சாவூர் சைடில் சொல்லுவாங்க, நரி முட்டை நல்லது இல்லைம்பாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய விரோதமானது ஒன்று. ஆகவே இதை எதிர்க்க வேண்டிய தமிழ்நாட்டு அரசனுடைய கடமை, அதை சரியாக செய்திருக்கின்றார். இதை வரவே விடக்கூடாது. புதிய கல்வி குறித்து இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை, புரிதல் இல்லை, மாநில கல்வியில் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறார் ஆளுநர். எல்லாம் அவர் பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப விபரீதமாக இருக்குது. அது விந்தையாக இருக்கிறத விடுங்கிற சொல்ல தாண்டி விபரீதமாக இருக்கிறது. அதனால் முன்னாடி குருகுல கல்விக்கு போக முடியுமா? குருகுல கல்வின்னா எவ்வளோ சார்? நான் படிக்கும் போதெல்லாம் கூட திண்ணப்பள்ளிக்கூடம்லாம் இருந்தது. நான் ஸ்கூலில் படிக்கிற சமயத்தில் கூட திண்ணப்பள்ளிக்கூடங்கள்லாம் இருந்தது. அப்போ ஒரு 5-6 குழந்தைகளை உட்காந்து வச்சுன்னு ஒரு இடத்துல சொல்லிக் கொடுப்பாங்க, இன்னொரு இடத்துல அது மாதிரி சொல்லுவோம். அப்புறம் சில ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்தது, நான்லாம் அந்த மாதிரி ரெகுலர் ஸ்கூல்ஸில் படித்தோம். அப்புறம் அவங்களாலே அதை நடத்த முடியல. அப்போ குருகுல கல்விங்கிறது ஏதோ படிப்பு இல்லாத இருக்கிறது, யாராவது சில பேருக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் கொண்டு வந்தாங்க எல்லாருக்கும். அது முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க, என்டையர் கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் ஸ்கூல் லெவலில் கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட அளவிற்கு இது என்ரோல்மெண்ட் கிட்டத்தட்ட 100%. இதெல்லாம் குருகுல கல்வியெல்லாம் முடியுமா? இஸ் இட் பாசிபிள், ப்ராக்டிக்கல்? உலகத்திலே எங்கேயுமே இல்லை. இது நான் பாட்டு பண்ணுவேன். இங்கே உள்ளவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, புரிதல் இல்லைங்கிற ஆளுநர். அவருக்கு தான் சார் புரிதலே இல்லை. நான் சொல்கிறேன் கேட்குறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா கிட்டத்தட்ட 100% வந்தாச்சு, ரைட்? பெண்கள் ஆண்கள் எல்லாருமே படிக்கிறாங்க, ஒன்றும் வித்தியாசம் வேறுபாடு இல்லாமல் எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகிறாங்க, படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அவ்வளோத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. ட்ராப் அவுட்டை குறைக்கணுங்கிறதாக முயற்சிகள்லாம் நடந்துருக்கு. அப்போ நான் பழையபடி குருகுல கல்வின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துங்கீழே உட்காந்து நான் சொல்லிட்டு உட்காந்து தான் நடக்குமா சார்? இன்னும் என்ன விதமான மாறுதல்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ இஸ் இட் பாசிபிள்? அதனால் அவருடைய இன்டென்ஷன் இந்த தமிழ்நாட்டு அரசை கேவலப்படுத்துறது தான். ப்ராக்டிக்கலாக இல்லாத ஒரு சஜஷன்ஸ்லாம் கொடுத்துட்டுருக்கார். ஆகவே இதை ஏற்கவே இயலாது. அவர் பேசுகிறதுங்கிறது விபரீதம்
அப்படி தான் சொல்லுவேன். ஆளுநர் உரையின் போது தேசிய கீதம் பாடலன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்தார் ஆளுநர். நான் எவ்வளோ கேட்டுக்கொண்டும் இவங்க பாடலை அப்படின்லாம் அப்போவே சொல்லியிருந்தாங்க. இப்போ திருப்பி பக்கத்தில் திருப்பி ஒரு ஆளுநர் மாளிகை ஒரு பதிவு போட்டிருக்கு. அதில் தேசிய கீதம் பாடலை இவங்க எவ்வளவும் கேட்டுக்கொண்டோம், சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது அப்படிலாம் போட்டுட்டு இத்தகைய ஆணவம் நல்லதல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. சார் நான் பார்த்தேன், இதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது சார். இதெல்லாம் படிக்கிறதுக்கு அதாவது தமிழ்நாட்டை கேவலப்படுத்தி முடக்கி தள்ளணும் அப்படிங்கிறது இது தனித்தீவாக இருக்குது இங்கே தமிழ்நாடு. நான் சொன்ன மாதிரி கல்வியில் சிறப்பாக இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே 2வது இடமா இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸில் இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்பர் 1 இருக்குது. இது மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லிகிட்டே போகலாம். ஆகவே அதெல்லாம் கேவலப்படுதுன்னு பார்த்தா இவரை உட்காந்து சொன்னால் யாராவது ஒத்துப்பானா சார்? நான் என்ன சொல்கிறேன், இவருக்கு ஆணவம் அப்படின்னு என்னது ஆணவம்? ஒரு சிஸ்டம் 1991லேருந்து முதல்ல சட்டமன்ற கூட்டம் நடைபெற தொடங்குகின்ற நேரத்தில் அப்போ ஆளுநர் உரையோடு இருக்கும்போது அப்போ முதல்ல என்ன பண்ணோன்னா நீராறும் கடல் விடுதான்னு தமிழ்த்தாய் வணக்கம் தான் பாடுறது வழக்கம். அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கெல்லாம் முன்னாடி தமிழ்த்தாய் வாழ்த்தெல்லாம் இருந்தது. அப்போ தேசிய கீதம் தான் இருந்தது. அது சரியா இருந்தது, அது ஒன்று சிஸ்டம் ஃபாலோ பண்ணியாச்சுன்னு சொன்னால் இட் இஸ் அ ப்ரிராகேட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட் அசம்பிளி. இல்லை, இதுக்கு அன்னைக்கே ஆளுநர் மாளிகை ஆளுநர் தரப்புலேருந்து ஒரு இது வந்துருச்சு. இப்போ திடீர்னு நேற்றுக்கு திருப்பி பதிவு போடுறாங்கன்னா தான் சார் பண்ணுவார் சார். அவர் இங்கே நல்லது நடக்கணுங்கிற எண்ணமே இல்லை, கிடையாது சார். அவர் சுத்தமாக அதெல்லாம் கிடையாது. அதாவது இன்றைக்கி பிஜேபியினுடைய ஒரு ஏஜெண்ட்டு தான் இங்கே உட்காந்துட்டுருக்கிறது. தமிழ்நாடு 2 ஒரு அஃபிஷியல், நான் இது பல முறை சொல்லியிருக்கேன், அஃபிஷியல் பிரசிடெண்ட்டுங்கிறது அன்அஃபிஷியல் பிரசிடெண்ட்டுங்கிறது நம்முடைய கவர்னர். இப்படி தான் ஓடிட்டுருக்கு. அண்டு இதை இவ்வளோ கேவலப்படுத்துறது தான் எப்படி சார் இது ஆணவம்னா? ஒரு கான்ஸ்டியூஷன் படிக்காதவரா அவர்? கான்ஸ்டியூஷனே தெரியாதவரா? இந்த ப்ரொசீஜர் இது எழுதி கொடுத்தாங்கன்னா என்ன படிக்கணுமோ அதை ஒரு கவர்னர் இது மினிஸ்டர்ஸ் அவங்கள என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை தான் படிக்கணும். ஃபாலோ என்ன சிஸ்டம் இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதில் நம்ம சபாநாயகர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டுருக்கேன். இதுதான் இப்போ ப்ரொசீஜர். 1991லேருந்து ஒன்று இதை மாற்றி முதல்ல தேசிய கீதம் பாடுன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணணும், இங்கே இருக்கிற சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ணணும். அப்போ நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேட்கலன்னா நீங்கள் ஆணவம் சார். இவருக்கு ரொம்ப பயங்கரமான ஆணவமாக இருக்குது சார். இது நல்லதாகவே தெரியலை. இது இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கே சீர்குலைக்கும் வகையிலே பல விஷயங்கள் நடந்துட்டு அதில் இதுவும் ஒன்று. இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டையே குலைச்சிடுவாங்க போல இருக்குது. ஆளுநருக்கு தான் ஆணவம் இருக்குங்கிறீங்க? ஆமாம், அது ஒன்றே இல்லை சார். இது ஒன்றிய அரசு பல விஷயங்களில் என்னென்ன இந்த ஆளுநர் யூஜிசி இந்த மாதிரிலாம் வச்சுருந்து இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை ஒழிச்சு கட்டணும்னு பார்ப்பாங்க. இது ஒருமை நிறைந்த நாடு, ஒரு உயிராய் அமைந்த நாடுன்னா பாஜக பாட்டெல்லாம் பாடினா அதெல்லாம் போச்சா? இந்த நாட்டை நீங்கள் கெடுதல் பண்ணணும், அதை அந்த ஒருமைப்பாடையே ஒழிச்சு கட்டணும்னு நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா அது எந்த விதத்தில் சார் நியாயமாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? தமிழக அரசியலில் பெரியாரை பற்றியே ஓடிட்டுருக்கு. ஒரு வாரத்துக்கு மேலாக சீமான் பெரியார் குறித்து சில கருத்துக்கள்லாம் தெரிவிக்கிறாரு. இவங்க அதெல்லாம் மறுக்கிறாங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. அவர் ஆதாரம் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, வெளியிட மாட்டேங்கிறீங்கன்னு அப்படிலாம் சொல்கிறாரு. இந்த அரசியலை நீங்கள் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. பெண் உரிமைக்காக அவர்லாம் என்ன பண்ணார் பெரியார் அப்படின்லாம் அவர் கேள்வி எழுப்புறாரு. யாருடைய விடுதலைக்காக அவர் பாடுபட்டார், எந்த சமூகத்துக்கு சமூக நீதி பெற்று தந்தார் அப்படின்லாம் அவர் கேள்வி எழுப்புகிறார். திராவிட கழகத்துக்காரங்க இந்த பெரியாரை விரும்புகிறவங்கலாம் அதுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சார், இந்த பெரியாரை பற்றி நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன் சார். அதுக்கு முன்னாடி நான் பெரியார்லாம் சொல்ல மாட்டேன். ஈவே ராமசாமி நாயகன் தான் பேசுவேன். ஆனால் ஒரு வயசாக உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தணும், தெளிந்த ஞானம் ஏற்படணும். அப்போ நான் பெரியார் அதுக்காக தூக்கி பிடிக்கவே மாட்டேன். நான் இதை பல முறை இதையும் சொல்லியிருக்கேன். ஒன்று, அவர் ஹிந்து மதத்துக்கு விரோதமானவர். 2வது, பிராமண துவேஷி. இதெல்லாம் எனக்கு ஏற்படுவது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் அப்படின்னு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பெண் விடுதலை, பெண்களுக்கெல்லாம் படிப்பு, எல்லாருக்கும் ஒரு விதமான சட்டத்திட்டங்கள், ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு அப்படின்னா இல்லாமல் எல்லாருக்கும் ஆண்களோடு பெண்களும் சரிசமமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு தொண்டாட்டிருக்கார். இவர் என்ன பண்ணார்,
வள்ளலாரை போல சொன்னார். அவர் வள்ளலாரை போல இவர் பேசுகிறார், நம்ம சீமான் வள்ளலாரை போல என்ன செஞ்சுருக்கார், செக்கிழுந்த சம்பளம் போல என்ன செஞ்சுருக்கார். சார் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது சார். வள்ளலாரை போல ஒரு மையுடன் நின்று திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் ஒரு ஒன்று பாட்டு பாடணுமா, அந்த புத்தகத்தில் வச்சுன்னு எழுதணுமா, என்னத்தை அவர் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆகவே அவர் பேசுகின்றது சமூகத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லிணக்கத்தை குலைக்கிறது போல் இருக்குது. உங்களுக்கு அவர் நான் இளைஞர்கள் பலரோட பார்க்குறேன். அந்த புஸ்தக இது கண்காட்சி அதில் பார்த்தா ஏராளமான புத்தகங்கள் பெரியாரை பற்றி தான் இருக்குது. அதெல்லாம் இளைஞர்கள் விரும்பி விரும்பி படிக்கிறாங்க. அப்போ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது, தன்மானத்தை கொடுத்தது, நல்ல ஒரு மதிப்பு சமூகத்தில் கொடுத்தது, நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு கொடுத்தது, படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தது, சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுத்தது, இதெல்லாம் பெரியாரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இளைஞர்கள் பெரிய அளவிற்கு இப்படி தான் நினைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணினாரா பண்ணலையாங்க அதெல்லாம் நீங்கள் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்ல முடியாது. இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஆகவே அந்த இளைஞர்களுடைய எண்ணப்பாடு என்பது பெரியார் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு மரியாதையை சமூகத்தில் கொடுத்துருக்கார், படிப்பை கொடுத்துருக்கார், வேலைக்கு மண்ணை கொடுத்துருக்கார், இடஒதுக்கீடுங்கிறத கொடுத்துருக்கார், இப்படியெல்லாம் அவங்களாம் பேசுகிறபொழுது அப்போ நிச்சயமாக அவர் இன்னும் ஒன்றுமே செய்யலைன்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. நான் ஒன்றேன்னு சொல்கிறேன் சார், பிஜேபி அதோட ஏஜெண்ட் தான் இந்த சீமான்கிறவர், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இல்லைன்னு அவர் ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் திராவிடம் இதெல்லாம் எதிர்த்து பேசுனா உடனே பிஜேபி கையாளு, ஆர்எஸ்எஸ் கையாளு அப்படின்னு குற்றம் சுமத்துவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அது உண்மையை தானே சார் பேச முடியும். அவரை பிஜேபி என்ன சொல்கிறதோ, இப்போ தமிழ் இசை சங்கம் அவங்க சொல்கிறாங்க, நேற்றுக்கு தமிழ் இசை டாக்டர் தமிழிசை பிஜேபி கருத்து அப்படியே சொல்கிறார், அப்படியே உள் வாங்கிட்டு அதையே தான் பேசுகின்றார். பிஜேபி கிடைத்த வெற்றி இதெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா இது யார் சொல்லி கொடுத்தாங்க? அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, தனியாக ஆவர்த்தனம் பண்ணியிருந்தாங்க, அது மக்கள்கிட்ட சேரல. இவர் உயிரை விட்டுன்னு இன்னும் இறஞ்சி கத்தின்ட்டு நான் முன்னாடி அப்படி தான் பேசினேன், பெரியவார் நல்லாரா தான் நான் பேசினேன், அதுக்கப்புறம் அவர் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல முதல்ல நான் ஈவேரான்னு சொன்னேன், வயசாக ஒரு தெளிவு கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதான் அவர் சொல்கிறாரு. நான் ஆரம்பத்தில் பெரியாரை புகழ்ந்து பேசினவன் தான், படிக்க தான் எனக்கு தெளிவு ஏற்பட்டுருக்கு, இப்போ நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆர்குமெண்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக்குங்கிறது சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எடை போடுறதுங்கிறது சமூகம் எப்படி எடை போடுறதுங்கிறதை நீங்கள் பார்க்கலைன்னா ஒரு தலைவராக இருக்க முடியாது சார். தனிப்பட்ட மனிதன் ராமசுப்ரமணியன் அவனுக்கு ஏதோ இதில் ஒரு அசஸ்மெண்ட் இருக்குன்னா அது ரைட்டோ தப்போ அது அவனோட போயிடுறது. ஆனால் சமூகம் என்ன நினைக்கின்றது அப்படிங்கிறத ஒரு தலைவர் பார்க்கணும். ஒரு கட்சியினுடைய தலைவர், அதுவும் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் சமூகம் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுமா, படிக்கணுமா வேண்டாமா? அதை நான் படிக்க மாட்டேன், நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், நான் பாட்டு அப்போ நான் படித்தது வேறு, அப்போ புரிஞ்சுன்றது வேறு, இப்போ நான் புரிஞ்சு கொண்டு வேறுதுன்னு நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசுகிறதுங்கிறது கடைசியில் என்ன ஆகும்னா, உங்கள் கட்சியில் ஏற்கனவே கொத்து கொத்தா போயிட்டுருக்கானுங்க. அதை பற்றி கவலை இல்லைங்கிறாரு. அதெல்லாம் அவர் அதை பற்றி நீங்கள் மற்றவங்களாம் ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் அப்படி தான் சார். இது உதார் விடுறது, அதெல்லாம் ஒரு பெரிய வீராவேசமாக பேசினா உள்ளுக்குள்ளே இருக்கிற பயத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்று, விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் அங்கே போயிட்டாங்க. ரெண்டாவது, அவங்க கட்சியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இவர் மேலே மிகப்பெரிய கோபம் வந்திருக்கு. ஏன்னா பெரியார் என்னையா இப்படிலாம் திட்டுறாரு, பெரியார் நாங்கள் ஒரு பெரிய ஐக்கானாக பார்க்கின்றோம், ஒரு டெமி காடாக பார்க்கின்றோம். அவர் கடவுளே இல்லைன்னு சொன்னவர், ஆனால் ஒரு டெமி காடாக நாங்கள் அவரை நினச்சிட்டு இருக்கும்போது இவர் பாட்டுக்கு கண்ணாபண்ணான்னு அவரை திட்டும்பொழுது நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு இப்போ வெளியில் போயிட்டுருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன், நான் அதை பற்றி கவலைப்படல அப்படின்னு அவர் பேசின இதெல்லாம் இருட்டில் பாட்டு பாடின்னு போகிறது இருக்குல்லையே பயம், அந்த பயத்தை குறைக்கிறதாக இருட்டில் பாட்டு பாடின்னு போவாங்க. அந்த மாதிரி இப்போ பயத்தினால அவர் பாட்டு பாடின்னு தனியாக இருட்டில் தனியாக அவதனம் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, அவர் பேசுகிற அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஊர் ஏற்படும். இன்னும் டெஃபினட்டாக பாருங்கள், அடுத்த தடவைலாம் இந்த 8% வராது, இடைத்தேர்தலில் தூக்கிடுவாங்கிறாரு. அவர் எதாவது பேசுவார் சார். அவர் அந்த செவடாலாம்
கொத்து அந்த கட்சியை விட்டு போயிட்டே இருக்காங்க சார். அந்த கட்சியை விட்டு பெரிய அளவுக்கு எக்ஸோடஸ் இருக்குது சார். அதனால் அவருக்கு இனிமேல் இந்த 8% தான் வராது சார். மார்க் மை வேர்ட்ஸ், he is going to be feeling very sad about his statements. தேர்தலை பற்றி பேசுனதுனால ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் இதில் வந்து திமுக வேட்பாளர் அறிவித்து அவங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு, அதை தொடர்ந்து தேமுதிக அறிவிக்குது. சரி, பாஜக போட்டிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாஜகவும் புறக்கணிக்குது அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கான்னு ஒன்று சொல்லவே இல்லையா நீங்கள்? அது 2026ன்ட்டாங்களே. இல்லை சார், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி இப்படிலாம் பேசக்கூடாது சார். இல்லை, அவங்க முதல்லேருந்து 2026 தான் இலக்கு. இலக்குங்கிறது வேறு சார். இப்போ வந்து ஒரு அவன் நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பெரிய செவடாலாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த சமயத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருகின்றது அப்படின்னா நான் எல்லாத்தையும் நான் இதில் பார்த்துப்பேன்னு சொன்னால் பொது தேர்தல் வரும்போது நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவதுங்கிறது அவருக்கு தன்னுடைய பலம் என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கெல்லாம் பலம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த பயத்தின் அந்த பலம் இல்லைங்கிறதுனால வரக்கூடிய பயம், அதனால் அவர் வேண்டான்னு முடிவெடுத்துட்டார். ஏன்னா இப்போ நீங்கள் தான் பேசுகிறீங்களே இது ஆன்டி இன்கம்பன்சி எக்கச்சக்கமாக இருக்குன்னு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி மக்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கோபத்தை அறுவடை செய்கிறதுக்கு ஏன் நீங்கள் நிற்கக்கூடாது? அதனால் இதெல்லாம் விதண்டாவாதம் தான் நான் நம்புகிறேன். அதனால் அதுவும் அவர் பயம் விஜய்க்கு. அவருக்கெல்லாம் பெரிய செவடாலாக பேசுகிறது அதெல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை சார். அவருடைய எதிர்காலங்கிறது ஒன்றும் பெரிய அளவாக இருக்கும்னு நான் நம்பலை. சரி, அதிமுக தேமுதிக பாஜக புறக்கணிக்குது, அது எப்படி சார்? இது வந்து அதிமுக வந்து நானே சொல்லியிருக்கேன், தேர்தலில் நிற்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் நிற்காமல் இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் தொடர்ந்து நான் புறக்கணிப்பேன், நான் வந்து அதுக்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு திருப்பி அதிமுக சொல்வது என்பது அந்த கட்சியினுடைய பலகீனத்தை காமிக்கிறதாக நான் பார்க்குறேன். தேர்தல் நேர்மையாக நடக்காதுங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் அதை சரி செய்கிறதுக்கு போன தடவை நீங்கள் டெபாசிட் வாங்கினீங்க இல்லையா அதே இடத்துலையே, அட்லீஸ்ட் அதையா வாங்கி காமிச்சு பாருங்கள், எனக்கு நான் போன தடவையும் வாங்கினேன் இப்போவும் வாங்குகிறேன், நான் தோற்று போனாலும் கூட ஏன்னா இது நேர்மையாக நடக்கலை அப்படின்னு இருக்கலாம். இவன் தடவை நின்னா அவருக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. போன தடவை ஈரோடு கிழக்கில் முந்திக்கிட்டு வந்தாங்க பாஜக, நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு. இந்த தடவை திடீர்னு புறக்கணிச்சிட்டாங்களே. பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. சும்மா பாஜக தலைமையில் கூட்டணி அமைய போகுது தமிழ்நாட்டில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் அவரெல்லாம் பேசுவார் சார். அந்த சவடால் பேச்செல்லாம் ஒன்றெல்லாம் சரிப்பட்டு வராது சார். நீங்கள் பாருங்கள், இந்த பிஜேபி அண்டு ஏடிஎம்கே இதெல்லாம் ஒன்றா தான் சேர போகிறது. இதெல்லாம் வர 2026 தேர்தலில் நிச்சயமாக கூட்டணியாக அமைக்கப் போகின்றது. அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முன்னாடிலாம் நான் வந்து ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்னதுனா ஓரளவு நம்பிட்டு இருந்தேன். இப்போ திங்ஸ் ஆர் வெரி 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 கிளியர். இப்போ டங்ஷன் அந்த ப்ராஜெக்ட் வேண்டான்னு சொல்லிவிட்டு இங்கே பேசிவிட்டு டெல்லியில் அதுக்கு ஆதரவாக திரு தம்பிதுரை பேசினதெல்லாம் எல்லாருக்கும் நன்றாகவே தெரிகின்றது. ஆகவே இந்த அரசாங்கம், அதாவது இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிறதாக பார்க்குறாங்களே. இப்போ நான் கேட்குறேன், இப்போ வடபோட்ட பெரியார் அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு எடப்பாடி சொன்னார் சார். அவர் கட்சி ஆஃபீஸ் முடி தான் சார் பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் மறைந்த தலைவர்களை அவரால் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் மேலே வந்திருக்கிறாங்க, அவரெல்லாம் அந்த மாதிரி பேசக்கூடாது அதெல்லாம் ஒரு இதில் வந்து சாத்வீகமாக எல்லாம் பேசாங்க சார். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை கடுமையான விமர்சனம் பண்ணி என்னையா நினச்சிட்டு இருக்கீங்கன்னு ஒரு அரசியல்வாதி பேசணுமா, அல்லது இதில் சௌக்கியமாக பாருங்க எல்லாம் அப்படிலாம் பேசுவாங்களா? அப்படிலாம் பேசக்கூடாது. மறைந்தவர்கள்லாம் பற்றி அப்படிலாம் பேசக்கூடாது. இது என்ன இது பேச்சு? இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கோ பார்க்குறதுக்கோ ஒன்றும் நகைப்புக்கு உரிய சமாச்சாரமாக தான் இருக்குது. ஆகவே அவருடைய நிலைப்பாடு என்பது ரொம்ப, அப்புறம் கவர்னருடைய நிலை அதை வந்து அவர் பேசுகிறார் இவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கவர்னர் டைரெக்டாக எதிர்த்து பேசுகிறதுக்கு திரு எடப்பாடி அவர்களுக்கு தைரியம் கிடையாது. ஸோ திங்ஸ் ஆர் வெரி கிளியர் சார். இப்போ என்னென்னா ஏடிஎம்கே டெஃபினட்டாக பிஜேபியோட போகிறது. அவங்க டெல்லியிலேருந்து மூமெண்ட்ஸு நடந்துட்டுருக்கு. அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எலெக்ஷன் நிற்க போகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க இத்தனை நாள் பேசினது என்ன, பேசின பேச்சு காத்தோட போச்சு அப்படிங்கிற மாதிரி
ஒரு வழியாக போயிடுதுன்னு அர்த்தம். அது ஒட்டோ உறவோ கிடையாது. இப்போ மட்டுமல்ல, 2026 பிஜேபியுடன் ஒட்டோ உறவோ கிடையாதுங்கிறது அப்பப்போ நேரத்தை இருந்தாப்போ நாம் பேசுவோம்னு சொல்லிட்டு பேசக்கூடிய பேச்சாக தான் நம்ம எடுத்துக்கணும். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.